வணக்கம். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் இந்த ஆழமான விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு காவியம் இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை எப்படி அப்பட்டமா காட்டுதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஏதோ பழங்கால கதை இல்லைங்க. நம்ம மனசின் ஆழங்களை அலசப் போற ஒரு சூப்பரான பயணம். ரெடியா? சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களுக்கு கூட டிப்ரெஷன் வருமா, மனச்சோர்வு ஏற்படுமா? கண்டிப்பா வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதையை ஒரு வரலாற்று பதிவா மட்டும் பார்க்காம மனித மனநலம் பத்தின ஒரு கேஸ் ஸ்டடியா, ஒரு பிராக்டிக்கலான எடுத்துக்காட்டா நம்ம பார்க்க போறோம். முதல்ல குருக்ஷேத்திர போர்க்களத்துக்குள்ள நம்ம போயிடலாம். பல வருஷ பகை, பல வருஷ தயாரிப்புக்கு அப்புறமா பாண்டவர்களும் கௌரவர்களும் அவங்களோட இறுதி யுத்தத்துக்காக நேருக்கு நேர் நிக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டமான படைய பார்த்ததும் கௌரவர்களோட ராஜாவான துரியோதனனுக்கு கர்வம் சும்மா தலைக்கேறுது. அவரோட ஆசான் துரோணர்கிட்ட போய் ரொம்ப பெருமையா பேசுறாரு. என்னோட படை எவ்வளவு வலிமையானது தெரியுமா அப்படின்னு மார்த்தட்டி சொல்றாரு. அவரோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை, ஒரு மிடுக்கு தெரியுது. அவர் அப்படி சொல்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அவரோட படையில இருக்க ஆட்களை கவனிங்க. பீஷ்மர், கர்ணன், அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இவங்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது கிட்டப்பட்ட முடியாத காரியம். இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் தம் பக்கம் இருக்கும்போதே வெற்றி நமக்குத்தானு துரியோதனன் முழுச நம்புறாரு. பாண்டவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு இதிலிருந்தே நமக்கு தெளிவா புரியுதில்ல. அந்த பில்டப் நேரத்துல போர்க்களத்துல ஒரு பெரிய பேரிரைச்சல் கேக்குது. போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளமா நூற்றுக்கணக்கான சங்கு முழக்கங்கள் ஒட்டுமொத்த போர்க்களத்தையும் அதிர வைக்குது. ஆனா அந்த பொதுவான சத்தத்துக்கு மத்தியில பூமி அதிரும்படியான ரெண்டு தனித்துவமான பயங்கரமான சங்கு முழக்கங்கள் கேக்குது. அதுதான் கிருஷ்ணர் ஊதிய பாஞ்சஜன்யம், அப்புறம் அர்ஜுனன் ஊதிய தேவதத்தம். இந்த ஒலிகள் அந்த போரோட பதற்றத்தை அப்படியே பல மடங்கு ஏத்துது. இப்போ இரு படைகளுக்கும் நடுவுல நடக்கிற விஷயத்துக்கு வருவோம். வெளியே இவ்வளவு பெரிய சத்தம், போர் முழக்கம் கேட்டுட்டு இருந்தாலும் கதையோட ஓட்டம் திடீர்னு ஒரு அமைதியான ஆனா மிக கடுமையான ஒரு மனப்போராட்டத்துக்கு மாறுது. தன்னோட தேரோட்டியான கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் ஒரு முக்கியமான கட்டளை போடுறாரு. என் தேரை இரு படைகளுக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்துங்க, நான் யாரு கூட சண்டை போட போறேன்னு எனக்கு பார்க்கணும் அப்படின்காரு. இந்த ஒரு ஃபேமஸான வசனம் ஒட்டுமொத்த கதையோட போக்கையே மாத்த போகுது. ஒரு மாபெரும் போர் வீரன் தன்னோட எதிரிகளை நேருக்கு நேர் பார்க்க நினைக்கிற ஒரு தீக்கமான தருணம் அது. அர்ஜுனன் சொன்ன மாதிரியே கிருஷ்ணரும் அந்த தேரை கொண்டு போய் சரியா ரெண்டு படைகளுக்கும் நடுவுல மையப்பகுதியில நிறுத்துறாரு. வன்முறை வெடிக்கிறதுக்கு முந்தைய ஒரு பயங்கரமான அமைதி அங்க நிலவுது. அந்த நிசப்தத்துல அர்ஜுனன் தன்னோட பார்வைய எதிர்ப்புறமா திருப்புறாரு. சண்டை போட தயாரா நிக்கிற எதிரிகளை உற்று பார்க்கறாரு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட். அர்ஜுனன் அங்க முகம் தெரியாத எதிரிகளை பார்க்கல. அவர் யார பார்க்கறாரு? தன்னோட அன்பான தாத்தா பீஷ்மர, தனக்கு வித்தைகள் கத்துக் கொடுத்த ஆசான் துரோணர, மாமனார்கள், நெருங்கிய நண்பர்கள், இரத்த சம்பந்தமான உறவினர்கள்னு எல்லாத்தையும் பார்க்கறாரு. தான் நேசிக்கிற, மதிக்கிற எல்லாரையும் எதிர்த்தரப்புல அவர் காண்றார். இந்த காட்சியை கண்டதும் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய தார்மீக குழப்பம் வெடிக்குது. இவங்களையெல்லாம் கொன்று என் சொந்தங்களோட இரத்தத்துல ஒரு ராஜ்யத்தை நான் வாங்கணுமா அப்படிங்கிற குற்ற உணர்வு அவரை தாக்குது. இது ஏதோ மரண பயம் இல்லைங்க, தான் செய்ய போற பேரழிவை நினைச்சு அவருக்கு ஏற்படுற ஒரு ஆழமான அறச்சீற்றம், ஒரு தார்மீக போராட்டம். இந்த இடத்துல தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற கடுமையான உளவியல் ரீதியான சரிவு அவனோட உடம்புல எப்படி வெளிப்படுது அப்படிங்கறத நாம ரொம்ப துல்லியமா பார்க்க முடியும். அர்ஜுனனின் மனமுடைதல் எப்படி நடக்குதுன்னு கவனிங்க. அர்ஜுனன் வெறும் மனதளவுல மட்டும் உடையல, அந்த பதற்றத்தோட உடல் ரீதியான அறிகுறிகளை ஒவ்வொன்னா பாருங்க. முதல்ல அவர் உடம்பு முழுசா நடுங்க ஆரம்பிக்குது. ரெண்டாவது, உலகத்தையே வெல்லக்கூடிய அவரோட புகழ்பெற்ற வில்லான காந்திவம் அவரோட கைகள்ல இருந்து கட்டுப்பாடே இல்லாம நழுவி கீழே விடுது. மூணாவது, அந்த மாபெரும் வீரனோட கண்கள் கண்ணீரால நிரம்புது. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இன்னைக்கு நாம மனநல மருத்துவத்துல சொல்ற ஒரு முழுமையான பேனிக் அட்டாக் இங்க எவ்வளவு துல்லியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. முழுசா துக்கத்துல மூழ்கிய அர்ஜுனன் தன்னோட முடிவை கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. இவங்களை கொன்று நான் ஜெயிச்சாலும் அந்த வெற்றிக்கு அர்த்தமே கிடையாது, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முற்றிலுமா சரணடைகிறாரு. உலகத்தோட மிகச்சிறந்த வீரன் தன்னோட தேர்லயே அப்படியே துவண்டு போய் உட்கார்ந்துடுறாரு. சரி, இப்போ இது எப்படி ஒரு இதிகாச கதையில இருந்து நம் ஒவ்வொருவருக்குமான ஒரு ஆழமான வாழ்க்கை பாடமா மாறுதுன்னு பார்க்கலாம். கீதையின் முதல் பாடம். பகவத்கீதையோட இந்த முதல் அத்தியாயத்தோட பெயரே அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிறது தான். அதாவது அர்ஜுனனின் ஆழ்ந்த துக்கம் மற்றும் மனச்சோர்வின் யோகம். ஒரு மனிதன் மனமுடைந்து போறதும் அவனோட அதீத துக்கமும் கேவலமான விஷயங்கள் கிடையாது,
மனித வாழ்க்கை பயணத்துல அதுவும் ஒரு மிக முக்கியமான அங்கம் அப்படிங்கறத இந்த அத்தியாயம் ஆணித்தரமா நமக்கு உணர்த்துது. சோ நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களுக்கு கூட மனச்சோர்வு வரும் அப்படிங்கிறது தான். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, பலசாலியா இருந்தாலும் சரி, மனச்சோர்வு உங்களை தாக்கலாம். அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல ஏற்பட்ட அந்த பதற்றம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற வேலைப்பளு, குடும்ப பிரச்சனைகள், மன அழுத்தங்களுக்கு அப்படியே கச்சிதமா பொருந்தும். மனசுல உச்சக்கட்ட குழப்பம் வரும்போது, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத போது சரியான வழிகாட்டுதலை தேடுறது தான் அதுக்கான ஒரே தீர்வு. அர்ஜுனன் தன்னிடம் சரணடைந்து தன் பலவீனத்தை ஒத்துக்கிட்டதால தான் கிருஷ்ணர் அந்த வழிகாட்டுதலை வழங்கத் தொடங்குறாரு. இதுதான் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல கீதையின் உபதேசமா பிரம்மாண்டமா விரியுது. கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட நாம இந்த விளக்கத்தை நிறைவு செய்வோம். உங்களோட வாழ்க்கை போர்க்களத்துல நீங்க இருள்ல தவிக்கும்போது உங்களை சரியா வழி நடத்துற அந்த கிருஷ்ணர் யார்? அவர் உங்க நண்பரா இருக்கலாம், உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், அல்லது ஒரு வழிகாட்டியா, ஒரு மென்டரா கூட இருக்கலாம். உங்க பலவீனத்தை ஒத்துக்கிட்டு உதவி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லைங்கிறத எப்பவும் நினைவில் வச்சுக்கோங்க. அந்த வழிகாட்டுதலை தேடுங்க, சிந்தியுங்க. மீண்டும் சந்திப்போம்.